Hi friends, வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான பஜ்ஜி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனியன் பக்கோடா இல்லைன்னா வெங்காய பஜ்ஜி அப்படின்னு வச்சுக்கலாம். எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? வாங்க போகலாம். வெங்காய பஜ்ஜி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. இப்ப இத ஒரு பவுல்ல நம்ம சேர்த்துக்கலாம். இத கையால இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாமே தனித்தனியா வரணும். அதுக்காக தான் ஒரே மாதிரி சைஸ்ல 3 வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணிட்டு கையால இந்த மாதிரி மசிச்சு விட்டீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியா வெங்காயம் வந்துடும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். அதனால நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம இது கூட கடலை மாவும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த காரம் எல்லாமே வெங்காயத்தோட ஒட்டணும் இல்லையா, அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கையால ஜஸ்ட் மசிச்சு விட்டுக்கலாம். இப்ப இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச், சரிங்களா, ஒரு சிட்டிகை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு தான் நான் பேக்கிங் சோடா சேர்த்திருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்ப இது கூடவே ஒரு கிண்ணம், அதாவது 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையால கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஊத்தாதீங்க. ஆல்ரெடி அந்த வெங்காயத்துல தண்ணி வரும். அதனால லைட்டா தண்ணி கலந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையால. சரிங்களா? இதை நான் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நம்ம இது கூடவே இன்னும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இன்னும் கோட்டிங் கம்மியா இருக்கு, அதனாலதான் லைட்டா தண்ணி தெளிச்சு தெளிச்சு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? 1ல இருந்து 1.25 கப்பு நீங்க சேர்த்துக்கோங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம 1.25 கப்பு கடலை மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு பஜ்ஜி செய்யறோம். சரிங்களா? இப்ப இதை நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஊற வச்சோம்னா வெங்காயத்துல இருந்து இன்னும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம இப்படியே எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப கடாயில எண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப நம்ம ஒன்னொன்னா போட்டு வறுத்து எடுத்துடலாம். வெங்காய பஜ்ஜி பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழியா இருக்கிற கடாயம் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்பதான் எண்ணெய் அதிகமா ஊத்தணும்னு அவசியம் இருக்காது. பேன் அந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய எண்ணெய் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் ஒரே டயத்துல ஒரு 6ல இருந்து 7 பஜ்ஜி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? போட்ட உடனே திருப்பாதீங்க. சரிங்களா? ஒரு 3 நிமிஷம் கழிச்சு திருப்பிக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப எண்ணெய சூடாக்கிறாதீங்க, இல்லைன்னா நம்ம பஜ்ஜி போட்ட உடனே பாத்தீங்கன்னா மேல இருந்து பாக்குறதுக்கு பொரிச்ச மாதிரி இருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அப்படியே கச்சா பச்சாவா இருக்கும். அதனால இந்த மாதிரி லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? கடாயில பஜ்ஜி ஒட்டாம பாத்துக்கோங்க. வெங்காய பஜ்ஜி, வெங்காய பக்கோடா எப்படி வேணா நம்ம பேர் வச்சுக்கலாம். சரிங்களா? நாங்க மேக்சிமம் காந்தா பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, நல்லா
வறுத்துருச்சு பாருங்க, பொரிஞ்சு வந்துருச்சு நல்லா பஜ்ஜி. இப்ப நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல வந்து மாத்திக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா சவுண்ட் வருதுன்னு பாருங்க. எண்ணெயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பிடிக்காது பஜ்ஜில, பாருங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் எடுத்து பிளேட்ல மாத்துறேன் பாருங்க. பாருங்க பாத்தீங்களா? ரொம்ப போட்டு கருகாம பாத்துக்கோங்க பஜ்ஜி. பாத்தீங்களா எவ்வளவு மொறுமொறுன்னு கிறிஸ்பியா வந்திருக்குன்னு. இப்ப நம்ம அடுத்த செட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லாஸ்டா வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் சரிங்களா? இதே மாதிரி மீதம் இருக்கிற பஜ்ஜி மாவையும் நம்ம இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடாயிருச்சு பாத்தீங்களா? செகண்ட் ட்ரிப் போடுறப்ப நல்லாவே வந்து ஃபுல்லா சூடாயிடும். அதனால ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் டு லோ பண்ணியே நீங்க வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க சரிங்களா? ஃபுல்லா மீடியமா வச்சுக்கோங்க. அப்பப்போ ஃப்ளேம் வந்து லோ பண்ணிக்கோங்க. பஜ்ஜி வந்து கருகாம பாத்துக்கோங்க சரிங்களா? நாலா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரணும். நிறைய பேரு நம்ம சேனலை பாக்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. குக் வித் கண்ணா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்ப நான் எல்லா பஜ்ஜியும் பொரிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னா. எண்ணெய் வந்து சுத்தமா பிடிக்காது பஜ்ஜில வந்து பாத்தீங்கன்னா. நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து ரொம்ப யூஸ் பண்ணல இல்லையா, நம்ம ஒரே ஒரு சிட்டிகை மட்டும்தான் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பஜ்ஜில வந்து எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காது. பாருங்க உள்ள இருந்து எவ்வளவு சூப்பரா வந்து பொரிஞ்சிருக்குன்னு. நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு. பாத்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியா இருக்குன்னு. நான் ஒரு பிளேட்ல போட்டு காட்டுறேன் எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு பாருங்க, பஜ்ஜியோட சவுண்டு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் வந்து சுத்தமா பிடிக்கவே இல்லை. பாருங்க அப்படி இருக்கு. அப்படியே பொரிச்சு நான் வந்து பிளேட்ல மாத்திருக்கேன். பாருங்க சுத்தமா அவ்வளோக்கா எண்ணெய் வந்து பிடிக்கவே பிடிக்காது. சூப்பரா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து கண்டிப்பா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.